துரைமலையா கேட்டில் ஃபீடு. இன்னுமா தவிடு கூட தேங்காய் புண்ணாக்கு கடல புண்ணாக்கு போடுறீங்க. நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் புண்ணாக்குங்க, 7 வகையான புண்ணாக்கு. இதில் வந்து சோயா, கடல புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, அப்புறம் இந்த பருத்தி கொட்டையிலிருந்து எடுத்த அந்த பருப்பு இருக்குல்ல, இந்த கொட்டையிலிருந்து அந்த தோலை எடுத்துட்டு அதில் வர்ற பருப்பில் இருந்து ஆட்டி எண்ணெய் எடுத்துருவாங்க. அது வந்து யூஸுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுது. அதில் வர்ற புண்ணாக்கு, அதாவது 7 கிலோ கொட்டை போட்டால் தான் 1 கிலோ பருப்பு வரும். அந்த புண்ணாக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். இதையெல்லாம் பார்க்கும்போது 42 to 44% புரதச்சத்து. இதில் வந்து மூலிகை புண்ணாக்குன்னு ஒன்று நாங்கள் சேர்த்துறோம். அது வந்து என்னன்னா மாட்டுக்கு மடிசிக்கு வராது. உங்களுக்கு இந்த செனை பிடிக்கிற பிரச்சனையே வராதுங்க. ஒரே ஊசி தான் போட்டால் போதும், செனை பிடிச்சிக்கும். 2 லிட்டர் பால் சர்வசாதாரணமாக வரும். இந்த தவிடு வேணால் போடுங்க, நெல் உமி தவிடு கூட போடலாம். இந்த புண்ணாக்கு போட்டு கறந்து பாருங்கள், 2 லிட்டர் எச்சா தான் வரும். நல்லா பால் திடமாக இருக்கும். எஸ்என்எஃப் அது நல்லா இருக்கும், ஃபேட்டு நல்லா இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்குறதுனாலும் பார்த்துக்கோங்க ரிசல்ட்டு. நான் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள், போட்டு ஒரு வாரம் கழித்து தான் ரிசல்ட்டே தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. அதாவது இப்போ உங்களுக்கு உங்களுடைய வாசப்படிக்கே வரும். ஒரு மூட்டையிலிருந்து எத்தனை மூட்டை கேட்டாலும் உங்களுக்கு வந்து நேரடி டெலிவரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதை பற்றி எந்த விதமான இடைஞ்சலும் வரதில்லை. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 டன் வரைக்கும் இந்த எல்லா வகையான புண்ணாக்கையும் நல்லா காய வைக்கிற காங்கிரீட் களத்தில் காய வச்சு ஈரப்பதமெல்லாம் போன பிறகு அப்புறம் இந்த கிரசரில் போட்டு உடைச்சி ஹேமர் மிஷினில் அரைச்சி நல்லா பக்குவமாக வந்த பிறகு மூட்டை பிடிக்கிறோம். புண்ணாக்கு 7 வகையான புண்ணாக்குகளையும் போட்டு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. தண்ணி திடமாகவும் இருக்கும், மாடு நல்லா விரும்பி குடிக்கும். சாதாரண நெல் தவிடு போட்டாலே போதும், இந்த புண்ணாக்கு போட்டு கலந்து வச்சாலே பால் வந்துடும். ஏன்னா புரதம் அந்த அளவுக்கு இருக்குது. அது இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு உத்தரவாதம் தர்றோம். ஒரு மாடு எவ்வளவு கறக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த புண்ணாக்கு சேர்த்தணும். எப்படின்னா ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கிலோ போட்டு பாருங்கள், பால் கூடிருச்சா இன்னும் கொஞ்சம் போட்டு பாருங்கள், 1/4 கிலோ சேர்த்து பாருங்கள், கூடுதா இல்லை அதே லெவலில் நிற்கிதான்னு பாருங்கள். அந்த லெவலோடு அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 3/4 to 1 கிலோ வரைக்கும் கணக்கு பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது செலவு கம்மியாகுமில்ல. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 10 மூட்டை அப்படின்னா அதுக்கு மேலே வந்தாச்சுன்னா நாங்கள் டோர் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.